ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனி அவ என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம். அறிவு நதி ஆனந்தியே. அப்பா நதி நீ பேசும்போது எனக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் ஃபிட்டா அந்த வேர்ட் இன்சர்ட் பண்றானே, இது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. ஏங்க இன்சர்ட் பண்ணி போக வேண்டியது தானே, அதுக்கு தானே ஷோ ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் டாபிக் சொல்லிடுறேன். நல்ல டாபிக், எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். ரிவர்ஸ் பத்தி நம்ம அவ்வளோ பேசுறது இல்லை, எப்பயாவது ஒரு வாட்டி தான் பேசுறோம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ் அப்படிங்கிற டே பத்தி நம்ம பேச போறோம். ஓகே, இந்த ஆத்தூரத்துல உட்காந்து அந்த ஆறை பார்த்துக்கிட்டு அப்படி ஜாலியாக உட்காந்து செமையான விஷயம் பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளோட காலகட்டத்தில் அதை பண்ணியே பல வருஷங்கள் இருக்கும். சீரியஸாங்க. ஆறுனா என்னன்னா 5க்கு அப்புறம் வருன்றாங்க. ரிவர்னா என்னன்னா நயகரா, அதாவது வந்து அமெரிக்காவில் இருக்கு அப்படிங்கிற. இந்தியாலாம் இல்லவே இல்லையான்னு கேட்டா, பசங்கள்லாம் ஊருக்குலாம் போகும்போது அந்த சப்பர்பன்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ரூரல் சைட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ரிவர்லாம் பார்க்கவே முடியறது இல்லை. இருந்தால் தானே வந்து நிறைய பேருக்கு தெரியும். இப்போ குட்டி பசங்களுக்குலாம் தெரியவே தெரியாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ரிவருக்கு எக்ஸாம்பிள் கூவம் ரிவர் அப்படி எடுத்துட்டாங்கன்னா ரிவர் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துருவாங்கல்ல. இது பேர் தான் ஒரு தப்பான எக்ஸாம்பிளா? அப்பா திருப்பி நான் வந்து டாபிக் பேர் சொல்லி ஆகணும். இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ், அதாவது வந்து ரிவர்ஸ் அவங்களோட நன்மைக்காக அவங்க வந்து திருப்பியும் வந்து உயிர் பெற்று போகணும், நம்மளுக்குலாம் வந்து உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக வந்து ரிவர்ஸ் இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்ற ஒரு இன்ட்ரோஸ்பெக்டிவ் வேல வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஆமாம், அதுக்காக ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹெல்தியான ஒரு டேக்காக, ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக ஒரு முத்திரையோடு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு யோக முத்திரையை பார்க்கலாம். புதையுகம் நேயர்களுக்கு வணக்கம். முதிரைகள் வரிசையில் இன்று நாம் பார்த்து கொண்டு இருப்பது உஷ்ண சீர் முதிரை என்ற ஒரு உன்னதமான முதிரை. உஷ்ணம் என்பது நமது உடம்புக்கு மிகவும் அவசியமான ஒன்று. ஏனென்றால் உடலில் சூடு இருந்தால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்ற ஒரு துடிப்பு இருக்கும். இந்த உஷ்ணமானது எங்கிருந்து உருவாகிறது என்றால் வயிற்றில் என்று சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய இருதய தசைகள் இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. வெளிப்புற சுவர், இருதயத்தினுடைய வெளிப்புற சுவர் சீராக இயங்குமானால் நம்மளுடைய உடம்பினுடைய உஷ்ணம் நிலைப்புத்தன்மையாக இருக்கும். அந்த உஷ்ணத்தை சீராக வைத்துக்கொள்வதற்கு இந்த முதிரை மிகவும் உபயோகமாக இருக்கும். அதிகமான குளிர்காலங்களிலும் சரி, அதிகமான வெயில் அடிக்கும் பொழுதும் நமது உடல்நிலை வெப்பத்தை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டே இருக்கும். அப்போது நமக்கு வந்து ஒரு அசௌகரியம் ஏற்படும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே இந்த முதிரை செஞ்சால் நமக்கு சுகமாகும். இந்த முதிரை மற்ற பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நுரையீரலை பலப்படுத்தும், சுவாசத்தை நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசமாக மாற்றி கொடுக்கும். ஏன்னா பொதுவாக நம்ம மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சுவாசத்தை ஆழ்ந்த சுவாசமாக மாற்றணும். இந்த முதிரை செஞ்சீங்க அப்படின்னா எளிமையாக அந்த சுவாசம் இயல்பாகவே ஆழ்ந்த சுவாசம் நமக்கு அமையும். இருதய தசைகள் பலப்படுவதனால் உடலில் பல்வேறு விதமான நோய்களை சரி செய்ய ஏதுவாக அமையும். பொதுவாக நமக்கு உயிர்ச்சூழல் கடிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. அது ஒவ்வொரு ராஜ உறுப்புகளும் 2 மணி நேரம் எடுத்துக்கொண்டு நமது உடலை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ளும். இருதய தசைகளுக்கான நேரம் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை என்று ஒரு கணக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் நமது உடம்பானது அதிக உஷ்ணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தை அதனால தான் என்ன சொல்லுவோம்னா, மாலையில் காலார நடந்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லுவோம். இப்போ இந்த காலையில் வாக்கிங் போகிறத விட மாலையில் வாக்கிங் போகிறது, நடைப்பயிற்சி போவது மிகவும் உகந்ததாக இருக்கும். நிறைய பலன்கள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். அப்போது அந்த மாதிரியான பயிற்சிகள் போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாலை நேரத்தில் இந்த முதிரையை செய்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த முதிரையினுடைய பெயர் உஷ்ண சீர் முதிரை. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் முதல் 2 விரல்களை மடித்து உள்ளங்கையில் தொட வேண்டும். பெருவிரலை வந்து இந்த பக்கவாட்டில் இப்படி வச்சுக்கணும். மற்ற 2 விரல்களையும் நீட்டி இருக்க வேண்டும். 2 கைகளிலும் செய்ய வேண்டும். நம்ம வீட்டில் மணி அடிக்கிற மாதிரி கை இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கை விரல்கள் 2 இப்படி மடித்து வைத்து மற்ற விரல்கள் 2 இப்படி நீட்டி வச்சுருக்கணும். பெருவிரலானது இந்த பக்கவாட்டினுடைய துளையை அடைத்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் உஷ்ண சீர் முதிரை. ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் மடித்து இப்படி உள்ளங்கையில் தொட்டுட்டு பெருவிரலை வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய பக்கவாட்டில் இப்படி தொடணும், மூடிக்கணும், ஓட்டை தெரியாமல். இந்த மாதிரி வைத்து மற்ற 2 விரல்களையும் நீட்டி வைத்திருக்க வேண்டும். 2 கைகளிலும் இந்த முதிரை செய்யணும். இந்த முதிரைக்கு பேர் உஷ்ண சீர் முதிரை. பாருங்கள், இப்படி மடித்து உள்ளங்கையில் வைத்து இப்படி வச்சுக்கணும். உஷ்ண சீர் முதிரை செய்யும் பொழுது நடந்து கொண்டு செய்யக்கூடாது. அதே சமயம் நின்று கொண்டும் செய்யக்கூடாது. சாப்பிட்டவுடன் செய்யக்கூடாது. குளித்து முடித்தவுடன் செய்யக்கூடாது. வசதியாக தரையில் அமர்ந்து கொண்டு அல்லது நாற்காலியில் அமர்ந்து கொண்டு காலில் வந்து தரையில் தொடாமல் ஏதாவது ஒரு விரிப்பு மேலேயோ அல்லது ஏதோ ஒரு தடுப்பான் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த முதிரையை செய்யலாம். முதிரை செய்யும் கால அளவு அப்படின்னா குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 40 நிமிடம். இந்த முதிரைகளை எல்லாம் செய்யும் பொழுது மிகவும் கவனமாக ஒன்றே நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எதற்காக இந்த முதிரை செய்கிறீர்களோ அதை பற்றி சிந்தனை உங்கள் மனதில் இருக்கட்டும். மற்றபடி வேறு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. முதிரைகளினால் எவ்வளவுக்கு எவ்வளவு
உங்களுக்கு எளிமையாக பலன்களை அடைய முடியுமோ அந்த அளவுக்கு இதை எளிமைப்படுத்தியிருக்கிறோம். ஏனென்றால் இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாமல் போய்விட்டதனால் இதை நாம் திரும்பவும் உருவாக்குவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு முதிரையும் பயன்படுத்தி பார்த்து அதனுடைய பலன்களை குறித்து வைத்துக்கொண்டு அடுத்த தலைமுறையினருக்கு, உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். முதிரைகளை கற்போம், கற்பிப்போம், நலமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். யோக முத்திரையெல்லாம் கற்றுக்கிட்டு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ரிவர் பக்கத்தில் போய் உட்காந்து அப்படியே வந்து தியானம் பண்ண போல தோணுது. ஆமாம், அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் வேணும் அப்படின்னா அந்த ரிவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கே பக்கத்தில் உட்காந்து நீங்கள் அப்படியே பார்த்தும் போது தான் இருப்பீங்க. அப்புறம் நான் சொன்னல ஏற்கனவே உங்ககிட்ட ஃப்ரெஷ் ஏர்லாம் இருக்குது, அப்புறம் ஃப்ரெஷ் சாண்டும் இருக்குது, ஆனால் ஃப்ரெஷ் வாட்டர் தான் இல்லை நிறைய ரிவரில். ஆமாம், ஆனால் கேட்டால் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் எங்கே இருக்குது ஃப்ரெஷ் வாட்டர் இருந்தால் தானே ஃபிஷ் இருக்கிறதுக்கு. வடிவம் இன்னைக்கு வந்து ரிவர்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் பேச போகிறோம். நம்மளுக்கு இயல்பாக தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தெரியாத விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு ரெடியாக இருப்போம். பட் ஒரு குட்டி பிரேக் அப்புறமா புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனிய வைப் இன்ட்ரோ. வெல்கம் பேக் புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை என்று வித்னி ஆனந்தி அண்ட் வருண். ஸோ இப்போ அடுத்தா வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னன்னா நமக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம வாயால் சொல்கிறத விட இந்த அனிமேட்டட் கேரக்டர்ஸ் மூலமாக சொல்கிறது வந்து செம்மையாக இருக்கும்டா. எதா இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனாக வெளிப்படுத்திடுவாங்க. அவர் சட்டையரோட இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அதை பார்த்தா வந்து கொஞ்சம் கோவம் வராது, ஈஸியாக ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லி மண்டையில் கொண்டு மண்டை டூயிங்னு வீங்கிட்டு போகும்ல, குருவி வேற பறக்கும்ல. ஆமாம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து எள்ளிலாம் நிறைய சாப்பிட்டு அப்படி வயிறு இவ்வளோ பெருசாக ஆகிடுமா, அப்புறம் அந்த வயிறு மேலே அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருமா. லேப்ராட் உடனே போய்ட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணுவார். சார் கார்ட்டூனில் வந்து ஒரு விஷயத்தை வந்து யார் மனசையும் புண்படுத்தாமல் வெளிப்படுத்திடுவாங்க, பட் அந்த மெசேஜ் வந்து கன்வே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சீரியஸா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளோட்டடான வயிறுக்கு வந்து சொல்யூஷன் வேண்டாமா? ஆமாம், ப்ளோட்டடான வயிறுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் வேணுங்க. ஏன்னா பஸ்லலாம் போனால் இடமே இருக்க மாட்டேங்குது. எங்க பேக் வச்சு இடிக்கிறீங்கன்னு பார்த்தா அது ப்ளோட்டடான வயிறா தான் இருக்கு. ஆமா. சோ இந்த பெரு வயிறுக்கு வந்து சித்த வைத்தியத்துல என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத தான் வந்து இன்னைக்கு நம்ம சித்த வைத்தியத்துல சொல்ல போறோம். இது ஒரு பிரச்சனை பிளஸ் அதுக்கு சொல்யூஷன் வேற இருக்கா? ஆமா ஆமா. என்னன்னு பாத்துடலாமா? பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பெருவயிறை பற்றி பார்க்க போகிறோம். பெருவயிறு அப்படிங்கிறது வந்து வயிற்றில் நீர் கோர்த்துட்டு வயிறு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து குறிப்பிடும். இந்த பெருவயிறு வந்து பல்வேறு வகையான நோய் நிலைகள்னால் ஏற்படும். இப்போ கல்லீரல் பாதிச்சிருந்ததுனாலும் சரி, இல்லை தொடர்ச்சியான ஒரு வியாதினால் அவதிப்பட்டு இருந்தாலும் சரி, நீரிழிவு வியாதினால் அவதிப்பட்டிருக்காங்க ரொம்ப வருஷமாக, இல்லை அதிக உறுதி அழுத்தத்தினால் அவதிப்பட்டு இருக்காங்கனாலும் சரி, அவங்களுக்கு வந்து நோய் முற்றிய நிலையில் இந்த பெருவயிறுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். செரிமானத்தில் வந்து கோளாறு இருக்கும், அவங்களால இயல்பான செயல்கள் வந்து செய்ய முடியாது, வயிறு பெருசாகிறதுனால மூச்சு விடுறதுல கூட சிரமம் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் பெருவயிறு அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். இதை வந்து நவீன மருத்துவத்தில் வந்து அசைட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வயிற்றின் தசைக்கு இடைப்பகுதியில் அதிகப்படியான நீர் சேரக்கூடிய அந்த பகுதியை வந்து அசைட்டிஸ்ன்னு குறிப்பிடுவாங்க. அது நீடில் போட்டு அந்த நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். நம்ம சித்த மருத்துவத்தில் இது வந்து பித்தம் சார்ந்த ஒரு நோயாக வந்து கருதப்படுது. பொதுவாக வயிற்று உறுப்புகள் சுரப்பிகள் சார்ந்து இந்த உறுப்புகள் வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து உறுப்புகளுமே பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழல் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அது சார்ந்த ஒரு நோயாக தான் இந்த பெருவயிறு வந்து கருதப்படுது. இப்போ பித்தம் சார்ந்த நோயாக இருக்கிறதுனால பித்தத்தை தணிக்கக்கூடிய உள் மருந்துகளையும் வெளி மருந்துகளை பயன்படுத்தும் போது இந்த நோயை வந்து முற்றிலுமாக நம்ம வந்து குணப்படுத்த முடியும். பித்தம் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு சாதாரணமாக நினைவுக்கு வரக்கூடியது இஞ்சி. அந்த இஞ்சியை வந்து அது பெருவயிறு நோயிற்கு ஒரு எளிய மருந்தை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். இஞ்சியை பயன்படுத்தும் போது எப்போவுமே தோல் சீவி பயன்படுத்தணும். அந்த தோல் சீவி அது கட்டை விரல் அளவு உள்ள இஞ்சியை தோல் சீவிக்கிட்டு அதை வந்து சாறு எடுத்துக்கணும். சாறு எடுத்துகிட்டு ஒரு 10 மில்லியில் இந்த நோய்க்கு வந்து நம்ம வந்து மருந்தாக வந்து ஆரம்பிக்கலாம். ஒரு 10 மில்லி அளவு காலை வெறும் வயிற்றில் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி மாலையிலும் வெறும் வயிற்றில் 10 மில்லி அளவு கொடுக்கணும். தொடர்ந்து அந்த இஞ்சி சாரை உள்ளே குடிச்சிட்டே வரும்போது இந்த பெருவயிறுன்னு சொல்லக்கூடிய அசைட்டிஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த இஞ்சி சாரனோட அளவை தினமும் அதிகரிச்சுட்டே வரணும். இன்றைக்கி 10 மில்லினா நாளைக்கு 20 மில்லி, 30 மில்லி, 40 மில்லின்னு இது 120 மில்லி வரைக்கும் இந்த இஞ்சி சாரை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அவ்வாறாக பயன்படுத்திட்டு வரும்போது அந்த வயிறு சார்ந்த அந்த பிரச்சனை எல்லாமே வந்து குணமாகும். இப்போ இந்த பெருவயிறு இருக்கிறவங்களுக்கு வந்து செரிமானத்தில் வந்து கோளாறு இருக்கும், அவங்களுக்கு வந்து பசிங்கிற ஒரு உணர்வே இருக்காது, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும், மலம் கழிக்கிறதுல சிரமம் இருக்கும், வயிறு வந்து எப்போவுமே கனமாக இருக்கிற மாதிரி வயிற்றில் வாயு சேர்ந்துட்டு நீர் சேர்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த இஞ்சி சாரை பயன்படுத்த ஆரம்பித்த முதல் நாள்லேருந்தே இதனுடைய மாற்றங்கள் வந்து ஆரம்பிச்சிடும். அந்த பசி கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வை வந்து ஏற்படும். மலம் கழிகிறதுலையும் உடலில் இருக்கக்கூடிய அந்த வாயு வெளியேற்றக்கூடிய அகட்டு வாயு அகற்றி அப்படின்னு சொல்லுவோம். இஞ்சிக்குரிய ஆக்ஷனை குறிப்பிடும் போதே அந்த சூழ்நிலையெல்லாம் முதல் நாள்லேருந்து துவங்கிவிடும். இந்த சாறினுடைய அளவை அதிகரிக்க அதிகரிக்க இந்த நோயும் வெகு விரைவில் வந்து குணமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பொதுவாக இஞ்சிச்சாறு குடிச்சும் இந்த நோய் குணமாகலைன்னா இது முற்றிய நிலையில் இருக்குது நம்ம புரிஞ்சுக்கலாம். அருகில் உள்ள சித்த மருத்துவர் அணிங்கன்னா அவங்க வந்து பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் கொடுப்பாங்க. உதாரணமாக இதுக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வந்து கீழாநெல்லி தைலம் கொடுப்பாங்க.
அந்த கீழாநெல்லி தைலத்தை நம்ம ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு பதிலாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அந்த கீழாநெல்லி தைலத்தை வந்து பயன்படுத்தணும். வாரத்தில் 2 முறை அந்த கீழாநெல்லி தைலத்தை பயன்படுத்தும் போது இந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய ஆக்ஷன் கீழாநெல்லிக்கு இயல்பாகவே இருக்கும். அதே கீழாநெல்லி தைலத்தை உள் மருந்தாகவும் நம்ம வந்து பயன்படுத்தோம். ஒரு 5 மில்லி அளவு காலையில் வெறும் வயிற்றில் இஞ்சி சாறு குடிக்கும்போது கீழாநெல்லி தைலத்தையும் உள்ளே குடிக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு இந்த இஞ்சி சாறையை உள் மருந்தாக கொடுத்து அதையும் நம்ம அதுக்கு இணையான மற்ற மருந்துகளையும் கொடுப்பாங்க. இப்போ வெளிப்புற மருந்தாக பற்று போடுறதுக்கு வந்து சரக்கொன்றை புளி அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த சரக்கொன்றை புளியை அரைச்சி வந்து அந்த வயிறு பகுதியில் வந்து நம்ம வந்து பற்று போட்டாலும் இந்த பெருவயிறுங்கிற ஒரு நிலையை வந்து குறையும். உள் மருந்துகள், சீரகம் சார்ந்த மருந்துகள், இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது. அது சார்ந்த உள் மருந்துகளை வந்து சித்த மருத்துவர்கள்கிட்ட நம்ம வந்து வாங்கி சாப்பிடும்போது இந்த பெருவயிறுங்கிற விஷயத்தை வந்து முற்றிலுமாக வந்து குணப்படுத்த முடியும். பாதிக்கப்பட்ட கல்லீரை தேற்றக்கூடிய மருந்துகளும் கல்லீரலை தேற்றக்கூடிய மருந்துகளும் நிறையா சித்த மருத்துவத்தில் இருக்குது. இப்போ உதாரணமாக கீழாநெல்லி வந்து ஒரு நல்ல ஒரு கல்லீரல் தேற்றி, கரிசலாங்கண்ணி வந்து ஒரு நல்ல கல்லீரல் தேற்றி, இது சார்ந்த பவுடர்களை நம்ம உள் மருந்தாக எடுத்துக்கலாம். இப்போ வீட்டிலேயே நீங்கள் ஆரம்பிக்கலாம். கீழாநெல்லி பவுடர், கரிசலாங்கண்ணி பவுடர்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை உள் மருந்தாக ஒரு 2 கிராம் அளவு தேனில் குழைச்சி காலை மாலை 2 வேளை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் இந்த நோயிலேருந்து கட்டுப்பாடு அடையலாம். அதற்கு மீறி இருக்கும்போது அருகில் உள்ள சித்த மருத்துவரை சந்திச்சிங்கன்னா இந்த பெருவயிறு நோயிலிருந்து முற்றிலுமாக நம்ம பரிகரிக்கக்கூடிய மருந்துகள் கொடுத்து இந்த நோயை முற்றிலுமாக பரிகரிப்பார்கள். பெருவாயிருக்கு ஒரு சூப்பரான தீர்வு சொல்லிட்டாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ். ஸோ ரிவரை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தோணுது சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வாட்டி ஒரே நதியில் வந்து குளிக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு நதியை போய் பார்த்து அங்கே வந்து மூழ்கி எந்திரிச்சாங்க அப்படின்னா திருப்பியும் போயிட்டு வந்து அந்த நதியில் வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மியாக. ஏன்னா அவர் எங்கேயா போயிட்டு திருப்பியும் வந்து பார்க்கும்போது வந்து அவரும் மாறி இருக்காரு, அதுக்குள்ளே அந்த நதியும் மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சில நேரங்கள் வந்து நதியே இல்லாமலேயும் போயிருக்கு, விளையாடணும். அதான் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் வந்து எங்கே நதியை பார்த்தாலும் சும்மா இறங்கி குளிச்சிடணும் இல்லையா? ஆமாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல எத்தனை இடங்கள் வந்து சீனரியை வந்து விவரிக்கும் போது ரிவர்ஸை பற்றி போட்டிருப்பாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. கண்டிப்பாக கடல் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டில் வந்து ரிவர்ஸ் இருக்கும். ஏன்னா கடலோட அழகு அப்படின்னா வந்து ரிவர் தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எப்பவுமே சின்ன விஷயம், அதிகமாக கிடைக்காத விஷயம், பார்க்க முடியாத விஷயம் தான் அழகு அப்படின்னு நம்ம எப்பவுமே பார்ப்போம். ஹியூமன் டெண்டன்சி அது. அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கதையில் வந்து ஒரு ப்ளசண்டான சிச்சுவேஷனை கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்று மலை இல்லைனா நதி கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். ஏன்னா ஓஷன் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அலையெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு பக்கத்துலேருந்து பார்க்கும்போது பார்க்க ஒரு மாதிரி வெரைட்டியாக இருக்கும். ஆனால் அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குமா, பயங்கரமாக இருக்கும். இந்த ரிவர் வந்து 2 பக்கமும் அந்த ஓடை இருக்கும். அந்த ஓடைக்கு நடுவில் அந்த தண்ணி போகுது. அந்த சீனரி ஃபீலிங்லாம் பண்ணிருக்கீங்களா நீங்கள்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ரிவர் பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். அது கண்டிப்பாக உறுதி தான். பட் ஒரு குட்டி பிரேக் அப்புறமா இறையன்பு ஐஏஎஸ் வந்து அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஓகே, அது என்னன்னு பார்த்துடலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக் அகெயின் புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை நிகழ்ச்சி எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. உங்க பெஸ்ட் ரெகுலர் ஃப்ரெண்ட்ஸான வருணன் ஆனந்தி கூட. எஸ், இப்போ அடுத்த வந்து நம்ம சொன்ன மாதிரி இறையன்பு சார் வர போறாரு. இன்னைக்கு வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் பற்றி பேச போறாரு. என்ன ஹெல்த்தா? ஹெல்த் எதுக்கு, லைஃப் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை பற்றி தான் அவர் பேச போறாரு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே ஓகே, சுவரா? முதல்ல நீங்க சொன்னது என்ன வார்த்தையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சுவர் சுவர் இருந்தா ஓகே. நீங்க அதுக்கு பத்தி நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற சொல்லிடுறேன். அதாவது ஒரு திடமான வாழ்க்கை இருந்தாதான் நம்மளோட நோக்கத்தை நம்மளால அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இறையன்பு சார் சொல்றாரு. திடமான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ திடமான ஹெல்த் இருந்தா அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன், திடமான மனம் இருந்தா அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். பட் சார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அந்த பாயிண்ட் பார்க்கலாம். வணக்கம். திடமான நம்பிக்கைகள் நமக்கு இருந்தாலே நாம் வந்து நோக்கத்தை அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சீக்ரெட்ங்கிற ஒரு புத்தகத்தை படிக்க நேர்ந்தது. அதில் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னுடைய லைஃப்பில் கூட நான் பார்த்துருக்கேன். முதல்ல அவங்க சொல்கிற விஷயத்த சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என் லைஃப்பில் என்னன்னு பார்க்குறேன். அவங்க 3 ஸ்டேஜாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஆஸ்க், 2வது பிலீவ், 3வது ரிசீவ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 80 கிலோ இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து ஒரு 60 கிலோவாக வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணணும், எப்படி அவர் 60 கிலோவாக வெயிட்டை குறைக்க முடியும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். 13 வயசு 14 வயசு பசங்க கூட ரொம்ப ஒபிசிட்டியில் இருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிற டெக்னிக் என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நீ முடிவு பண்ணு, 60 கிலோவாக நான் ஆக போகிறேன்னு நீ முடிவு பண்ணிடு. இப்போ 60 கிலோ ஆகணும்னு நினைக்கிறத விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுன்னா, நீ 60 கிலோ ஆனால் என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவியோ அந்த ட்ரெஸ்ஸை போய் வாங்கிட்டு வந்து வச்சிரு. 4 பேண்ட்டு 4 சட்டை 60 கிலோவுக்கு என்ன ஃபிட் ஆகும்? ஒரு வெயிஸ்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா
34, அப்புறம் ஷர்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 40 வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. இப்போ என்ன ஆகும்னா உங்களை அறியாமலேயே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்து ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ அந்த ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுவீங்க. 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக 6 வேளை சாப்பிடுவீங்க. காலையில் எல்லாருடைய உடம்பும் டெய்லி 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்களுடைய உடம்பும் அன்றைக்கி காலையில் என்ன சொன்னதுன்னா, இன்றைக்கி ஒரு நாள் படுத்தா என்ன, கொஞ்சம் தூங்கினா தான் என்ன சொல்லும் உடம்பு. மனசு சொல்லும் கொஞ்சம் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டா என்ன. ஆனால் அதை மீறி தான் எந்திரிச்சு வாக்கிங் போக வேண்டியதாக இருக்குது. அதை மீறி தான் எந்திரிச்சு படிக்க வேண்டியதாக இருக்குது. அதை மீறி தான் எந்திரிச்சு எழுத வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணுன்னா உங்கள் மனசு என்ன பண்ணணுன்னா டக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், எஸ் வில் கோ, வி வில் டூ இட் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சு. அப்போ என்ன ஆகும்னா அவன் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ என்ன ஆகும்னா ஆஸ்க்கு முடிஞ்சது பிலீவ். அவன் என்ன நினைக்கிறான்னா 60 கிலோ ஆயிரமோன்னு நினச்சி அந்த துணியெல்லாம் வாங்கி வச்சுட்டான். இப்போ என்ன ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கிறான், அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறான், அதுக்கேற்ற மாதிரி தன்னை ஆக்குப்பை பண்ண ஆரம்பிக்கிறான், அதுக்கு மாதிரி தன்னை நல்ல எண்ணங்களால் ஃபில்லப் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் 60 kgs வந்துடுவான். இதுதான் அந்த சீக்ரெட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, இது எப்படி வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னா, இந்த நவ்ஜோத் சிங் சித்து அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் பிளேயரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு முறை கிரிக்கெட் விளையாடுறாரு. ஏகப்பட்ட பால் சும்மா உட்காந்து அப்படியே கட்டை போட்டுக்கிட்டே இருக்கார். ராஜன் பாலா ஸ்ட்ரோக்லெஸ் ஒண்டர் அப்படின்னு அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டார். அது காரணம் என்னென்னா, அவங்க அப்பா காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நீ ஜாகிங் போன்னு சொன்னால் இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 10 ரூபா கொடுத்து, இந்த பாருங்கள் நான் ஜாகிங் போன மாதிரி சொல்லிடுங்க அப்படின்ட்டு இவர் நல்லா தூங்கிவிட்டு 7 மணிக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் மூஞ்சில் அடிச்சுக்கிட்டு தான் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ண மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தார். தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டார். கடைசியில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்லெஸ் ஒண்டர்னு எழுதிட்டாங்க. இப்போ என்ன பண்ணார்னா 5 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்காரங்கிட்டலாம் பணத்தை கொடுத்து அவங்க பவுலிங் போடணும், இவர் அடிக்கணும். ஒரு நாளைக்கு 300 சிக்ஸராவது அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். டெய்லி 300 சிக்ஸர் அடிக்கிறது ப்ராக்டிஸில். இப்படி அடிக்க ஆரம்பித்து கடைசியில் என்னென்னா அவர் 78 பாலில் 73 ரன்ஸ் எடுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீரராக வந்தார். இது காரணம் என்னென்னா ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். இப்போ சில பசங்க பார்ப்பேன் நான், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் படிக்கும்போதே நாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க தே வாஸ்ட். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தமான புக்கை வாங்கிட்டு ஒரு 4-5 வச்சுருவாங்க கண்ணில் படுற மாதிரி. இப்போ என்ன ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஆஸ்க் முடிஞ்சது, பிலீவ் முடிஞ்சது, ரிசீவும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பசங்க பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் முடிக்கும்போது அவங்க என்ன கோர்ஸ், ஐஐடியா சேர்ந்து, ஐஐஎம்மா, ஐஏஎஸ்ஸா, என்ன கோர்ஸ்னாலும் அவங்க சேர்ந்துருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா மைண்டு என்ன ஆகுதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுது. அதில் ஒரு மெக்கானிசம் இருக்குது. அந்த மைண்டு நம்ம பாடியை டியூன் பண்ணுது. இந்த இடத்துல மைண்ட் ஓவர் மேட்டர். அந்த மைண்டு உங்களை கண்டிஷன் பண்ணுது, உங்களை ஒர்க் பண்ண வைக்குது. அப்போ ஸ்ட்ராங்கான பிலீஃப் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் போகும்போது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி அதை ஒரு சேனலைஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே எது ஒன்றை சாதிக்கணுன்னாலும் வெயிட் பண்ண வேணாம். நான் 60 கிலோ ஆகுவேன் அதுக்கப்புறமேல சட்டை வாங்குறேன்னு இல்லை. 60 கிலோ ஆகிடுவேன் நினச்சேன், அதை நான் பாஸ் பண்ணிடுவேன் நினச்சே அந்த புக்கை வாங்குறது, நான் இதை முடிச்சிடுவேன் அப்படின்னு நினச்சே அந்த செயல் இறங்குறது. இதுதான். நான் மிருதங்கம் கற்றுக்கிட்ட பிறகு மிருதங்கம் வாங்குவேன் கிடையாது. நான் வயலின் கற்றுக்கிட்ட பிறகு வயலின் வாங்குவேன். வயலினை வாங்கிடுங்க, வயலின் கற்றுக்குவீங்க. ஒன்றில் இறங்கிடணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த திங்ஸு நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் முதல்ல என்னவோ அதை முடிவு பண்ணுங்க, அதை நம்புங்க, அதில் இறங்குங்க. அது தானாக உங்களை அடையும். நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ சார் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை பற்றி பேசி முடிச்சிருக்காரு. எக்ஸாக்ட்லி. ஒரு சம்மரை நம்ம கடந்து அடுத்த காலகட்டத்துக்கு போனோம் அப்படின்னா திடமான வாழ்க்கை தேவை. அதுக்கு திடமான உணவு மட்டும் சாப்பிடாம கொஞ்சம் லிக்விட் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா தான் நல்லது இல்லையா? அந்த லிக்விட் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, பட் அதுக்கு முன்னாடி நல்ல லிக்விட் தண்ணியை நிறையா குடிங்கப்பா. ஆமாம், ஆனால் தண்ணி எது சுத்தமான தண்ணி அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வர கண்டிப்பாக தெரியாதுங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கேன் வாட்டர் அப்படிங்கிற ட்ரெண்டுக்கு போயிட்டாங்க. அந்த கேன் வாட்டர்லேயே எது சிறந்தது அப்படின்னே தெரியல. அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக விற்கிறாங்க. அது
அதுதான் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளெலாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட்டரில் வேற்றுமை வந்துச்சு, எது நல்ல வாட்டர்னு கூட தெரியலங்க. ஆமாம், எல்லாருக்குமே வந்து வாழ்வாதாரம் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே தண்ணிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதில் இவ்வளோ கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியல தான். ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைங்கிறப்போ குடிக்கிற தண்ணி வச்சு குளிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் எனவே ரிவர்ஸ் பற்றி இன்னைக்கு நம்ம நிறைய தெரிஞ்சு கொஞ்சம் டைம் வந்துச்சு இல்லையா? ஆமாம், ரிவர்ஸ்க்கு வந்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். உடனே ஆக்ஷன் அப்படின்னு போகிற அளவுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படுது. ரிவர்ஸ்க்கு ஹெல்ப் இல்லை, நம்ம பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் ரிவர்ஸ் இப்படியே பார்த்துட்டே இருக்கு. நீ தானே பண்ண, நீயே வந்து க்ளீன் பண்ண அப்படின்னு. அண்ட் ரிவர்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்க போறாரு இல்லையா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு டே பற்றி பேசுறதுக்காக நம்மளுக்குலாம் நல்ல அறிமுகமான ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, சுந்தரராஜன் சார் ஃப்ரம் பூவுலகின் நண்பர்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் சார். சார், முதல் கேள்வி ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், எல்லா மனசுலையும் இருக்கிற ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம நாட்டில் நதிகளோட நிலைமை எப்படி இருக்குது? ஏதாவது ஒரு நதியாவது 100% சுத்தமாக இருக்கா? நம்ம நதிகளோட நிலைமை வந்து ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலையில் தான் இருக்குது. எல்லா நதி, கங்கையாக இருக்கட்டும், யமுனையாக இருக்கட்டும், காவேரியாக இருக்கட்டும், கூவமாக இருக்கட்டும், எந்த நதியாக இருந்தாலும் மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு இடத்துல தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக யமுனை நதியை வந்து இர்ரிவர்சிபிள்னே சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து சுத்தப்படுத்தவே முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நதிகள் இல்லைன்னா இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ முடியாது. அது வந்து நதிகளோட தேவை அவ்வளோ ஒரு முக்கியமான தேவைனால அந்த நாளே வந்து அறிவிச்சிருக்காங்க, இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆக்ஷன் ஆன் ரிவர்ஸ்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்க எல்லா நதிகளும் நம்ம ஊர் நம்ம நாடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நதிகளும் இருக்குது. ரொம்ப ஒரு மோசமான கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை தான் வந்து நதிகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இது ஒரு இந்த நாளை முன்னிட்டால் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வு பெறும் தான் நம்ம வந்து கேட்டுக்கிறோம். ஓகே, அந்த ஜியாகிரஃபி கிளாஸ்லாம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு மேப் கொடுத்து எங்கெல்லாம் ரிவர்ஸ் இருக்குது வரைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் வந்து அது ஆன்சர் ரொம்ப ஈஸியாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமாக ரிவர்ஸ் இல்லையே வரைகிறதுக்கு. 100க்கும் மேற்பட்ட நதிகள் இந்த நாட்டில் இப்போ நிறையா நதிகள் செத்தே போயிட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு உண்மை சார் அது? இல்லை, அந்த டேட்டா வந்து 100க்கு 100 உண்மையான விஷயம். இன்றைக்கி நமக்கு நதியும் கடலும் வந்து எப்படின்னா ஏதோ கழிவை கொண்டே கொட்டுற இடமா வந்து மாறி இருக்கும். உங்களுக்கு முனிசிபாலிட்டி வேஸ்ட்டு இல்லை கார்பரேஷன் வேஸ்ட்டு இல்லை எந்த வேஸ்ட்டு உங்களுக்கு கொட்டினாலும் நதியில் கலந்து விட்டால் நதி போய் கடலை போய் கொண்டே சேர்த்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 பெர்செப்ஷன் வந்து நம்மகிட்ட இருக்குது. அது ரொம்ப ஒரு தவறான ஒரு பெர்செப்ஷன். ஏன்னா நதிகள் சுத்தமாக இருந்தால் நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்க முடியும். ஆனால் என்ன கவலைக்குரிய விஷயம்னா, இந்தியாவுக்கு இன்று எந்த நதியும், கங்கையாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், ஒரு நதியும் குடிப்பதற்கு உகந்த நீரை வந்து கொண்டு செல்றதே இல்லை. இன்றைக்கி அதனால தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து கங்கை நதியை சுத்தப்படுத்துவோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம கங்கை நதியை சுத்தப்படுத்தணும்னு சொல்கிறோம், கூவம் சுத்தப்படுத்தணும்னு சொல்கிறோம். ஆனால் எதுவுமே வந்து நடைமுறையில் நடக்கிறதே கிடையாது. நம்ம அந்த விஷயங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த நதிகள் ஏன் மாசாச்சு, அந்த நதிகள் ஏன் வந்து அசுத்தமாச்சு, அந்த நதிகள் ஏன் வந்து குடிப்பதற்கு உகந்தா இல்லாமல் மாறிப்போச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து ஆராயிறதே கிடையாது. அப்படி நம்ம ஆராய்ஞ்சு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்தால் தான் வந்து அதுக்குள்ள தீர்வுகளை நோக்கி நம்ம வந்து போக முடியும். இல்லாட்டி வந்து நிச்சயமாக ஒரு காலம் நம்மால் நதிகளை வந்து சுத்தப்படுத்தவே முடியாது. ஓகே, நம்ம வீடு இருக்குது, இப்போல்லாம் நம்ம வீட்டை தேடி வந்து ஒரு கேனில் தண்ணி வருது. ஆனால் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நதி பக்கத்தில் தான் நாகரிகமே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே. நம்ம ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து அங்கே தான் ஆரம்பிச்சது. ஓகே, இங்கே வந்து நமக்கு வந்து நீர் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே தேடி போகணும். இப்போ ஆனால் நம்ம இடத்துக்கு நீர் வருது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஓகே ஃபைன், அங்கே இருக்க ரிவர் எப்படினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். பட் இதோட எங்கே காரணமெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இடத்துல வந்து கழிவுகள் நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டு போய் ஆற்றுல கொட்டுறாங்க. ஸோ அது கொட்டி கடைசியில் ஆறே இல்லாமல் போயிடுது. எந்த மாதிரியான கழிவுகள்லாம் இந்த மாதிரி ஆற்றில் வந்து கொத்தப்படுது? நீங்கள் சொல்கிறதுல ஒரு விஷயம்னா, நதிகள் தான் நாகரிகங்களின் பிறப்பிடம். இன்றைக்கி மனிதனோட பரிணாம வளர்ச்சியில் வந்து அவனுக்கு வந்து தேவையான நீர், அந்த நீரை வச்சு விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வரும்போது அவனுடைய என்டையர் சிவிலைசேஷனே வந்து நதிக்கரை ஓரத்தில் இருந்துச்சு. அது நீங்கள் வந்து சுமேரியன் நாகரிகமாக இருக்கட்டும், இல்லை இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆகட்டும், இல்லாட்டி மாயோன் இன்கா சிவிலைசேஷன் ஆகட்டும், எதாரமாக இருக்கட்டும். நீங்கள் உலகத்தில் பழம்பெரும் நாகரிகங்கள் சொல்லப்படுற இன்றைக்கி நம்ம இருக்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்க விஷயம் நதியாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரையாகட்டும், எல்லாமே வந்து ஒரு பெரிய நாகரிகத்தை, பண்பாட்டை ஒரு காலத்தில் வச்சுருந்த ஒரு நதிக்கரைகள். அதாவது என்ன காரணம், ரொம்ப சிம்பிளான விஷயம். மனிதனுக்கு உயிர் வாழ நீர் தேவை. அந்த நீர் எங்கே கிடச்சிது? நதியில் கிடச்சிது. சாப்பிட்றதுக்கு விவசாயம் பண்ணணும். விவசாயம் எங்கே பண்ண முடியும்? நதிக்கரை ஓரமாக விவசாயம் பண்ண முடியும். இது அடிப்படையான விஷயம். ஸோ இந்த ரெண்டுலேயும் வச்சு தான் அந்த நாகரிகங்கள் வந்து நதிக்கரையிலே வந்து தோன்றுச்சு. அதனால தான் நதிகளும் நாகரிகமும் ஒன்றோடு ஒன்று கலந்தவே நம்ம வந்து சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்குன்னு பார்க்கத்தான் ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. அதாவது பழைய ரோமானிய சட்டம் ஒன்று இருந்துச்சு. ரோமன் லா, ப்ராவர்ப் கிடையாது, பழமொழி கிடையாது, சட்டம். யூஸ் வாட்டர் as it flows, only as it flows.
நீர் எப்படி பாய்கிறதோ அப்படி மட்டுமே அப்படி பயன்படுத்த வேண்டும், அப்படி மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதான் அதோடைய அடிப்படை தீம். அதாவது நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்குலாம் தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு போகிறோம்னு சொல்கிற வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அப்படிலாம் செய்யக்கூடாது. சுமேரிய நாகரிகம் அழிஞ்சதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து நதிகள் வந்து திசை திருப்பப்பட்டதான் ஒரு முக்கியமான காரணமாக வந்து சொல்கிறாங்க. அது ஸ்டடீஸே வந்துருக்கு. ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆர்டிஃபிஷியல் வந்து நதிகளை திசை திருப்பி வாய்க்கால் கட்டி வேறு ஊருக்கு கொண்டு போகிற மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுதான் அந்த நாகரிகம் அழிஞ்சு போனதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக சொல்கிறாங்க. நீங்கள் அழிஞ்ச எல்லா நாகரிகங்களையும் பார்த்தோன்னா எல்லாமே ஒரு சூழல் பிரச்சனையாக தான் அழிஞ்சிருப்பாங்க. அது மாயோன் சிவிலைசேஷன் ஆகட்டும், இல்லை இண்டஸ் வேலி ஆகட்டும், எல்லாமே ஒன்று நீர் மேலாண்மை சரியாக பண்ணாமல் போய் உணவு உற்பத்தி குறைஞ்சு அந்த மக்களுக்கு உணவு கிடைக்காம வந்து அழிஞ்சு போயிருக்கும். இல்லை நதிகள் திசை திருப்பப்பட்டதுனால வந்து அந்த இடத்துல தண்ணி கிடைக்காம போய் சாப்பிட்றதுக்கும் வாழ்றதுக்கு தகுதியற்ற மாதிரி அவங்க இடம் பெயர்த்து போயிருப்பாங்க. இப்படி தான் பண்டைய நாகரிகங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருக்கு, இல்லை அவங்க பல்வேறு இடங்களுக்கு வந்து இடம்பெயர்ந்து போயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நதிகள் வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மேதா பட்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. அதாவது நர்மதை நதிக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து அது என்ன பிரச்சனைனே புரியல. அண்ட் டேம் கட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நதியை வந்து அது வந்து காப்பாற்றுற செயலாக அது வந்து அழிச்சிருமா சார்? அது நிச்சயமாக அழிக்கிற செயல் தான் அது. நதி போய் கடலில் போய் கலப்பது என்பது நதியோட உரிமை. இட்ஸ் ரைட் ஆஃப் த ரிவர். சரியா? அது வந்து இயற்கை அப்படி தான் வந்து பரிணாம மாற்றத்தில் கொண்டு வந்திருக்கு. அப்படி தான் வச்சுக்கோங்க. இயற்கை ஒன்றும் நம்மள மாதிரி முட்டாள் கிடையாது. நம்ம தான் வந்து பேப்பரில் மரத்தை வெட்டி அதில் பென்சில் செய்வோம், மரத்தை வெட்டி பேப்பர் செய்வோம், அப்புறம் மரங்களை காப்போம்னு எழுதுவோம். அது இயற்கை ஒன்றும் ஒரு முட்டாள்தனமாக செய்யலாம். இயற்கை போய் நதிகளை போய் கடலில் இணைய வச்சதே இந்த உலகத்தில் உயிர்கள் தலைச்சு வாழணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். என்ன காரணம்னா, நீங்கள் நதிநீர் போய் கடலை போய் கலந்தா தான் நதிநீர் போய் நன்னீர், இது வந்து நன்னீர், கடலில் இருக்கிறது உப்பு நீர். நன்னீர் போய் கடலில் போய் கலந்தா தான் அந்த கடலில் இருக்க உப்புத்தன்மை சாலினிட்டி லெவல்னு சொல்லுவாங்க. அந்த சாலினிட்டி லெவல் வந்து ஒரே சீராக இருக்கும். அந்த ஒரே சீராக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து எவாப்ரேஷன் ஆகி ப்ரிசிபிடேஷன் ஆகி நமக்கு மழை பெய்யுது. ஓகே. அந்த நன்னீர் போய் கடலில் போய் கலக்கலைன்னா அந்த கடலோட நீர் தன்மை வந்து மாறும், அதோட அது ஸ்டேட் மாறும். சப்போஸ் சாலினிட்டி லெவல் கூடும், நிச்சயமாக உப்பு அடர்த்தி ஆகும். அப்படி மாறும்போது வந்து அதோட எவாப்ரேஷன் ப்ராசஸில் நமக்கு மழை பெய்கிற ப்ராசஸ் வந்து சிக்கல்கள் வரும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இந்த நன்னீர், இந்த ஆற்று நீர். நன்னீர்னா ஆற்று நீர். இந்த ஆற்று நீர் வந்து பல்வேறு ஆண்டுகளாக அப்படியே கல் மேலையும் மலை மேலையும் ஓடி ரன்னிங் வாட்டர். அப்போ வந்து சின்ன சின்ன குட்டி மினரல்ஸாக எடுத்துகிட்டு போகும் கடலுக்கு. இந்த மினரல்ஸ் தான் குட்டி தாதுகள் தான் கடலில் இருக்கின்ற மிக மிக சின்ன உயிரினமான பிளாங்க்டூன்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஃபைட்டோ பிளாங்க்டன், ஜூவோ பிளாங்க்டன் சொல்லுவாங்க. அந்த உயிரினங்களுக்கு சாப்பாடு எதுனா இந்த கனிமங்கள் தான். இந்த நன்னீர் கொண்டு போய் சேர்க்கின்ற கனிமங்கள் தான் நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நுண்ணுயிர்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு உயிரினம். அது சின்ன ஒரு உயிரினம். அந்த சின்ன உயிரினம் தான் சின்ன மீனுக்கு உணவு. அந்த சின்ன மீன் தான் பெரிய மீனுக்கு உணவு. அந்த பெரிய மீன் தான் நமக்கு உணவு. ஸோ அந்த நன்னீர் போய் கடலை போய் கலக்காட்டி அந்த சின்ன உயிரினம் பிளாங்க்டூன்ஸ் இருக்காது. பிளாங்க்டூன்ஸ் இல்லாட்டி சின்ன மீன் இருக்காது. சின்ன மீன் இருக்காட்டி பெரிய மீன் இருக்காது. பெரிய மீன் இருக்காட்டி நமக்கு உணவு கிடைக்காது. ஸோ நம்ம வந்து என்னைக்கு நாம் நேருவோட சொன்னார், அதாவது பக்ரானங்கள் ஹிராக்குட் ஆர் டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா, அதாவது பக்ரானங்களும் ஹிராக்குட்டும் புதிய இந்தியாவின் கோயில்கள்னு சொன்னார். அன்னைக்கு அந்த பார்வை நமக்கு தவறான ஒரு பார்வை. ஓகே, 60s 50s வந்து அந்த சூழல் குறித்த ஒரு பார்வை வந்து அந்த நாட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அப்படி நம்ம சொன்னதே ஒரு தவறான ஒரு பார்வையை தான் வந்து பார்க்குறோம். ஏன்னா நதிநீர் போய் கடலில் போய் கலந்தாகணும். யாருக்கு அது உரிமை கிடையாது தடுக்கிறதுக்கு. அப்படி போய் கலக்கிறது நமக்காக தான். அது வந்து அதுக்காக நதிக்காகவே கிடையாது. அது வந்து நமக்காக தான். இந்த உலகத்தில் உயிர்கள் தலைத்து வாழ வேண்டும் என்பதற்காக தான் அந்த விஷயமே செய்கிறாங்க. மேதா பட்கர் அவர்களை பொறுத்த மட்டும் இந்த நர்மதை அணை, இந்த மிகப்பெரிய அணை, அது வந்து மிகப்பெரிய அணை. அது வந்து பல்வேறு மாநிலங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். குஜராத், மகாராஷ்டிரா போன்ற பல்வேறு மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் வந்து அந்த பெரிய டேம், ஆல் லார்ஜ் டேம்ஸ் ஆர் அன் இஷ்யூ. எல்லா பெரிய அணைகளும் சூழலுக்கு எதிரானவை தான், அதை மாற்றுக்க தெரியாது. உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா சின்ன சின்ன தடுப்பணைகள் கட்டி, செக் டேம்ஸ் மாதிரி. இப்போ கல்லணை வந்து ஒரு செக் டேம். நீங்கள் வந்து உடனே சொல்லுவாங்க அந்த காலத்திலே டேம் கட்டிங்க. அந்த காலத்தில் டேம் கட்டல, தடுப்பணை, செக் டேம். அந்த தண்ணி அங்கே தேக்கி அந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் வந்து கடலுக்கு போய் சேர வச்சாங்க. அவங்க திசை திருப்பிலாம் வந்து விடலை. ஸோ அப்படி ஒரு செக் டேம்ஸ் வந்து நீங்கள் கட்டிக்கலாம் இல்லையா. பெரிய அணைகள், ஏன்னா பெரிய அணைகள் வந்து ஒன்று இட் வில் ரெக்வயர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். பெரிய அளவில் இன்றைக்கி நர்மதை இது வரைக்கும் 2.5 லட்சம் மக்கள் வெளியேற்றிருக்காங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிராமங்கள் வந்து மூழ்கி போயிருக்கு. ஏற்கனவே கட்டினது. இப்போ இன்னும் அதில் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, அதோட உயரத்தை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ இன்னும் நிறைய ஊர்கள் அழியும், நிறைய மக்கள் வெளியேற்றணும். இத்தனை கோடி மக்கள் நீங்கள் எங்கே கொண்டு வைப்பீங்க? நீங்கள் வந்து குடியமர்த்தணும், அவங்க வேலை வாய்ப்பு தரணும். ஏன்னா அவங்க அந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு ஆடு மாடு வளர்த்துட்டு ஏதோ ஒரு வேலையை எஸ்டாப்ளிஷ்டாக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் உங்களுக்கு வந்து பெரிய சோஷியல் இஷ்யூவே வந்து பெரிய வரும்.
அதனால தான் பெரிய அணைகள் வந்து கூடான்னு சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான காரணம், பெரிய அணைகள் வந்து நிலநடுக்கத்தை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு ஸ்டடீஸ்லாம் இருக்குது. பெரிய அணைகள் வந்து நிலநடுக்கத்தை வந்து அதிகப்படுத்தும். அதான் லத்தூர், இப்போ உத்தராஞ்சல் நம்ம பார்த்தது என்னது, இப்போ போன வருஷம் முந்தின வருஷம் உத்தராகண்டில் எத்தனை அணைகள் கட்டி, பாகீரதி நதியிலையும் கங்கையோட ட்ரிபியூட்டரிஸ்லாம் அணைகள் கட்டி அதான் முக்கியமான காரணம். டனல் போட்டு கண்டபடி போட்டு அது மிகப்பெரிய ஒரு நூற்றுக்கணக்கான கிராமங்கள் வந்து அழிஞ்சு போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அணைகள், டனல் போடுறது, அதை போடுறது கட்டி தான் வந்து. ஸோ நதியை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்றது தான் வந்து சிறந்த வேலையாக இருக்கும். ஓகே, ஒரு பெரிய ஆளை வந்து ரொம்ப நாள் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு பெரிய மனசுனால விட்டுட்டே இருப்பார். ஒரு நாள் அவருக்கும் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. யா அண்ட் வந்து எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது சார். இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டில் எங்கெங்கிறதோ வந்து கங்கை நதியில் குளிச்சா நம்ம சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது, இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஸ்டெப்ஸும் எடுக்கிறாங்க. பட் அது எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கும்போது தான் இன்னும் நம்ம கஷ்டமாக இருக்குது. லைக் மோடியோட பெட் ப்ராஜெக்டாக வந்து கங்கை நீரை வந்து சுத்தப்படுத்துறதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் எவ்வளோ காலங்கள்லாம் வந்து அதுக்கு மேலே காசு போட்டு அதை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் நடத்திட்டு வந்தாலும் ஏன் இன்னும் வந்து அது சரியாகலை? இல்லை, அதான் நான் சொன்னேன். அதாவது அதுக்குண்டான காரணங்கள் ஆராய்ஞ்சு பண்ணுற வரைக்கும் உங்களால் செய்யவே முடியாது. நீங்கள் உதாரணமாக கங்கை எடுத்துக்குவோம். கங்கை வந்து நேஷ்னல் ரிவர் ஆஃப் இந்தியா, தேசிய நதி. ஆனால் எங்களுக்கு நான்லாம் எப்போவுமே நான் சொல்வேன், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம தேசியம்னு அறிவிச்சுக்கோம் அதெல்லாம் பிரச்சனையில் தான் இருக்குது. தேசிய விளையாட்டு ஹாக்கி பிரச்சனையில் இருக்குது, தேசிய விலங்கு புலி அதுவும் பிரச்சனையில் இருக்குது, தேசிய நதி கங்கை அதுவும் பிரச்சனையில் இருக்குது. அப்போ தேசிய தந்தை காந்தின்னு சொல்கிறோம், காந்தியோட கொள்கையெல்லாம் தூக்கி போட்டு போச்சுட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் தேசியம் அறியப்பட்டுச்சோ அதெல்லாம் சிக்கல் உள்ளாக நான் எப்போவுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த நதியை நம்பி 50 கோடி மக்கள் வாழ்கிறாங்க இந்தியாவில். அது வந்து குடிநீருக்காக, முக்கியமாக குடிநீருக்காக, விவசாயத்திற்காக, பல்வேறு விஷயங்களுக்காக அந்த கங்கை நதியை நம்பி கிட்டத்தட்ட 50 கோடி மக்கள், 120 கோடி பேரில் 50 கோடி மக்கள் வந்து கங்கையை நம்பி வாழ்றாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 12 மாநிலங்கள், பீகார், உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், இப்படி போனால் கிட்டத்தட்ட 12 மாநிலங்கள் இருக்குது குடிநீருக்காகவும் விவசாயத்திற்கும். அப்போ நீங்கள் எங்கே ஆரம்பிச்சது பிரச்சனை அப்படின்னா, மலைகள்லேருந்து கீழே வர்ற வரைக்கும் முன்னாடி பிரச்சனை இல்லை. இப்போ தான் அணைகள் கட்டி பெரிய சிக்கலாக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்ததுக்கப்புறம் முதல்ல இந்த கான்பூரில் இருக்க தோல் தொழிற்சாலைகள், கான்பூர் நகரத்தில் வந்து அதிகமான தோல் தொழிற்சாலைகள் இருக்குது. அந்த தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய நீர் வந்து கழிவு நீர் வந்து கங்கையில் தான் வந்து சேருது. அது மிகப்பெரிய ஒரு பொல்யூஷனான விஷயம். இன்னொன்று நாம செய்கிறது, பிணங்களை எரிச்சு பாதி இறஞ்சி பிணத்தை வந்து கங்கையில் தூக்கி போட்டே இருப்பாங்க. அது வந்து ஒட்டு மொத்தமாக அந்த கங்கை நதியில் டிசால்வ்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுச்சு. அது இல்லாட்டி அங்கே உயிர்கள் வாழ முடியாது, அங்கே இது பண்ண முடியாது. அப்புறம் அந்த கங்கை நதி ஓடக்கூடிய எல்லா நகரங்கள், சின்ன டவுன்ஸு, பெரிய முனிசிபல் கார்பரேஷன்ஸ் எல்லாத்துலேயும் கழிவு நீர் எங்கே வந்து சேருதுன்னா கங்கை நீர் தான் சேருது. ஸோ நீங்கள் இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் சரி பண்ணாத வரைக்கும் அதோட நேச்சுரல் ஃப்ளோவை நீங்கள் அலோவ் பண்ணணும். நீங்கள் வந்து நேச்சுரல் ஃப்ளோ அலோவ் பண்ணி தான் ஆகணும் நதிக்கு. அப்போ தான் டவுன் ஸ்ட்ரீம் ஈகோ சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி முன்னாலாம் நான் பார்த்தோம்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்நாட்டு மீனவர்கள்னு சமூகம் இருந்துச்சு. இன்லேண்ட் ஃபிஷ் ஃபோக்ஸ்னு, ஃபிஷர்மேன்ஸ் ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாங்க. ரிவர்ஸில் மீன் பிடிப்பாங்க அவங்க. மேட்டூர்லையா இருக்கட்டும், நீங்கள் காவேரி கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் ஃபிஷர்மேன் எல்லாமே இருப்பாங்க, அந்த பரிசல்லாம் போய் பிடிப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியே இன்றைக்கி வந்து இல்லாமல் போச்சு. அந்த வேலை செஞ்சுருக்குன்னு என்ன காரணம்னா, நீர் வந்து வர்றதில்லை, வராதனால வந்து மீன்கள் அங்கே இல்லை. ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. ஸோ அவங்களாம் வேலை பார்க்க போயிட்டாங்க. இன்றைக்கி கங்கையை பொறுத்த மட்டும் அவ்வளோ சிக்கல்கள் காரணம் மனிதன் நாம் செஞ்சது தான், வேறு எதுவும் காரணம் கிடையாது. தோல் தொழிற்சாலை, முனிசிபல் வேஸ்ட்டு, பிணங்களை எரித்து நம்ம வந்து வாரணாசியில் வந்து மிதக்கிறது மிகவும் 3 ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான். இப்போ இவங்க அறிவிச்சிருக்காங்க அந்த மாதிரி, நாங்கள் வந்து நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆஃப் கங்கா டு கிளீன் த கங்கா ரிவர்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி 3 திட்டம் போட்டிருக்கோம் இதே ரிவருக்காக. 200 கோடிலேருந்து 2000 கோடி வரைக்கும் நம்ம செலவழிச்சிருக்கோம். அதனால் பலன் ஒன்றுமே வந்து கிடைக்கல. கூவத்துக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க. 6 முறை கூவத்தை சுத்தப்படுத்த போகணும்னு சொல்லி ப்ராஜெக்ட் போட்டு வந்து பணத்தை செலவழிச்சிருக்காங்க. 1% கூட வந்து பண்ண முடியல. அப்போ என்னன்னா, நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் வந்து நம்மளோட வேலை செய்கிற விதமே தப்பாக இருக்குது. நாம் என்ன நினச்சிருக்கோம், பியூட்டிஃபை பண்ணலாம், சைடில் ஃபுல்லாக கான்க்ரீட் போட்டு வந்து போட்டுவிட்டோம்னா அது வந்து சுத்தமாக இருக்காங்க. அது சுத்தம் கிடையாது. அங்கே சேருகின்ற கழிவு நீரை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும். நீங்கள் நதியை வந்து யூ ஹேவ் டு அலோவ் டு ஃப்ளோ. நீங்கள் நதியை ஓட வைக்கணும். நீங்கள் நதியை தேக்கி வைக்கிறது தீர்வு கிடையாது. அது வந்து ஒரு குட்டை, அது குளமாயிரும், சாக்கடையை தேக்கி வைக்கிற மாதிரி. எக்ஸாக்டாக. இப்போ கங்கையிலே அதான் பிரச்சனை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 இடங்களில் செக் டேம் கட்ட போகிறத சொல்லியிருக்காங்க கங்கையில். அப்போ 100 பெரிய குளங்களை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க. அது தவறான ஒரு விஷயம். அது நீங்கள் வந்து நதியை நீங்கள் ஓட விட்டால் தான் நதி வந்து சுத்தமாகும். அது வந்து உண்மையான விஷயம். அது செய்யாமல் நீங்கள் எவ்வளோ பணம் செலவழித்தாலும்
அந்த நதிகள் சுத்தமாகாது. பூவுலகின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நிஜமாவே நீங்கள் நண்பர்களாக பல விஷயங்கள் தெரிஞ்சு உங்களுடைய நண்பர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அவங்க நமக்கும் நண்பர்கள் அப்படிங்கிறத மறக்காம நிறைய விஷயங்கள் மைண்டில் ஏற்ற வேண்டியது இருக்கு. எக்ஸாக்ட்லி. இது வந்து பூவுலகின் நண்பர்கள் அப்படிங்கிற பேர் வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு மாறணும் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியை வந்து அது போகிற போக்கில் விட்டுறணும். நிறுத்தி வச்சோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து அது நம்மளுக்கு எதிரியான கொசு உருவாக்கி விட்டுரும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து ரிவருக்கு பக்கத்தில் நம்ம சிவிலைசேஷன் இருந்துச்சு, இப்போ வந்து மஸ்கிட்டோ சிவிலைசேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அவங்க முதல்ல புது புது நோயெல்லாம் கொண்டு வருவாங்க. எப்படி டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுதோ அதே மாதிரி நிறைய இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸும் எக்ஸ்ட்ரீம் அப்படியே ஆரம்பிச்சிட்டே தான் இருக்கு. விளையாட்டாக சொன்னாலும் பார்த்தீங்கன்னா சீரியஸாக நிறைய விஷயங்கள் இருக்குது கேட்க வேண்டியது. ஒரு குட்டி பிரேக் போயிட்டு உடனே வந்து கேட்கலாம். புத்தியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனிய வை. வெல்கம் பேக் புதியுகம் FM ஸ்டேஷனில் இனியவா இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ் அப்படிங்கிற டே பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் பொதுவாக வந்து தண்ணி மாதிரி செலவழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் வந்து தண்ணி மாதிரி செலவழிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா தண்ணி தானே இப்போ காஸ்ட்லி. ஆமாம், அது மட்டும் இல்லை, எது சுத்தமான தண்ணி, தண்ணி எப்படி இருக்கும், இந்த டேஸ்டியான வாட்டர்லாம் சொல்லுவாங்க. அதாவது டேஸ்ட்டே இல்லை, பிகாஸ் எல்லா பக்கமும் மினரல் வாட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தண்ணியில் வந்து பல வகை பல விஷயங்கள் நம்ம ஏஜ்லேயே வந்து தெரியுது. நான் பிறக்கும் போது அது டேஸ்ட் பண்ண தண்ணிக்கும் இப்போ நான் டேஸ்ட் பண்ணுற தண்ணிக்குமே அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. உண்மையான தண்ணி இல்லவே இல்லையா? ஆமாம். ஸோ அதனால் தண்ணியை பற்றியும் நதிகள் பற்றி முக்கியமாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து நீங்கள் நதியை சுத்தம் பண்ணுறதுக்காக ஒருவேளை ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் கூட நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கொண்டு வந்து அது பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஒருவேளை அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருந்தால் கூட அதுக்கப்புறம் அதை சுத்தமாக வச்சுக்கிறது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து அடிப்படை பிரச்சனைகளை களையாத வரைக்கும் உங்களுக்கு வந்து தீர்வாக கிடைக்காது. நதிக்கரைகளில் வந்து அந்த காலத்தில் நாகரிகங்கள் வளர்ந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அது இயற்கையோடு இசைந்த வாழ்வு வந்து அந்த பழங்குடி மக்கள் வந்து வாழ்ந்தாங்க, அந்த பூர்வகுடி மக்கள் வந்து வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நமக்கெல்லாம் அப்படி இல்லை. நம்ம வந்து இந்த இயற்கை என்னென்ன தெரியாமல் போச்சு. நம்ம இயற்கைக்கு எதிராக தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்து எல்லா கழிவுகளும் கொண்டு கொட்டுறதை நிப்பாட்டுறது வரைக்கும் நதிகள் சுத்தமே ஆகாது. நீங்கள் எத்தனை லட்சம் கோடி போட்டாலும் சரி நதிகள் சுத்தமாகாது. நதி வந்து ஒரு நீரை கொண்டு போவதற்கான ஒரு கான்டியூட். அது அப்படி தான் பார்க்கணும். உங்கள் கழிவை கொண்டு போக கான்ட்ரிபியூட் கிடையாது. உங்கள் கழிவை நீங்கள் உற்பத்தி பண்ணினா அதை ட்ரீட் பண்ணி அதை சுத்தப்படுத்தி மறுசுழற்சி பண்ணி திருப்பி வேற எங்கேயா நீங்கள் பயன்படுத்தணும் ஒழிய நதிகளில் போய் வந்து சேர்க்கக்கூடாது. அந்த அடிப்படை விஷயங்களை நீங்கள் சரி பண்ணாத வரைக்கும் நீங்கள் எத்தனை லட்சம் கோடி வந்து போட்டாலும் நதிகள் சுத்தமாகாது. நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். கூவமாக இருக்கட்டும், நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கங்காவாக இருக்கட்டும். அதாவது கங்காக்காக தனி அத்தாரிட்டியே வந்து உருவாக்குனாங்க. நேஷனல் கங்கா ரிவர் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டியை உருவாக்குனாங்க. அந்த உருவாக்கி அதோட வேலை வந்து கங்கையை சுத்தப்படுத்துகிற வேலை செய்ய முடியல நம்மளால். ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் வந்து கங்கையை சுத்தப்படுத்துறதில்லை. நீங்கள் திட்டங்களை அறிவித்து அதுலேருந்து பணம் எப்படி சம்பாதிக்கலாம்னு பார்க்கும்போது நிச்சயமாக செய்ய முடியாது. ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நதியை முழுமையாக வந்து சுத்திகரிச்சு அதை வந்து அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற கஷ்டமான விஷயம் தான் இருந்தாலும் அதெல்லாம் நடந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது சார். அண்ட் மட்டும் இல்லாமல் இந்தியா, சைனா எல்லாருமே வந்து எவ்வளோ பொல்யூஷன் வெளில விடுறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா உலகம் அப்படிங்கிறது எல்லாருமே வாழ்கிறதுக்கு பொதுவான ஒரு இடமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து எடுக்கக்கூடிய கோல் மினரல்ஸாக இருக்கட்டும் அதை வந்து தேசிய உடைமையாக்கி எல்லாருக்குமே பொதுவான விஷயமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது நதி மட்டும் ஏன் வந்து ஒரு 2 ஸ்டேட்டுக்குமே பங்கிடுறதுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது? வாட்டரில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒரு 2 ஸ்டேட்டு நம்ம பிரித்து சொல்லிட முடியாது. நம்ம இந்தியா ஃபுல்லாகவே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இல்லையா சார்? அதாவது 3ஆம் உலக போர் ஒன்று நடந்துச்சுன்னா அது நீருக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னைக்கா சொல்லிட்டாங்க. லார்ட் ஆக்டர்னு சொல்லியிருக்காரு, வாட் வாஸ் ஆயில் ஃபார் தி 20th century, வாட்டர் வில் பி ஃபார் த 21st century சொல்லிட்டாரு. நீர் தான் உலகத்தை தீர்மானிக்கும். நீர் தான் வளம். நீர் வந்து வளம் தானே. நாம் என்றைக்கு நீரை வந்து ஒரு கமாடிட்டியாக பார்க்க ஆரம்பிச்சோமோ அன்றைக்கே பிடிச்சி. இன்றைக்கி நாங்கள்லாம் பள்ளிகளை படிக்கும்போது கனவுலையும் நினச்சி பார்த்தது கிடையாது தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிப்போம்ல. இன்றைக்கி வந்து கூச்சமே இல்லாமல் தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்போ என்ன அது சொல்லுதுன்னா நமக்கு நீர் வந்து ஒரு விற்பனை பண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்குது. நம்ம சொல்கிறோம் கிடையாது. வாட்டர் இஸ் எ ரிசோர்ஸ். அது வந்து ஒரு வளம். அது யாருக்கும் விற்பனை செய்யக்கூடாது. அதுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிரினங்களுக்கும் சொந்தமானதான் அந்த நீர். இப்போ ஆக்சிஜன் இருக்கோ அதே மாதிரி தான். இப்போ உங்ககிட்ட டெபிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, நீங்கள் போய் வாட்டர் வாங்கி குடிச்சிருக்கீங்க. காட்டில் இருக்க சிங்கம் புலிலாம் எங்கே போய் குடிக்கும்? அதுக்கு யார் தண்ணி தருவா? அதுக்கு மட்டும் தண்ணி, அதுக்கும் தண்ணி சொந்தம் தானே, நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அப்போ அந்த காட்டில் இருக்க பறவைகளும் பூச்சிகளும் விலங்குகளும் அந்த தாவரங்களும் இருந்தால் தான் நம்ம அங்கே வாழ முடியும். அதுங்க இல்லாட்டி நம்மளால் வாழ முடியாது இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு யார் வந்து தண்ணி ஊற்றுவா அப்படிங்கிற பார்வையெல்லாம் நமக்கு இல்லை. ஆக என்னைக்கு தண்ணீர் ஒரு விற்பனை பண்டமாக ஒரு கமாடிட்டியாக மாற்றப்பட்டுச்சோ அன்றைக்கே இந்த அரசியல் வந்து உள்ளே வந்துருச்சு. தண்ணீர் குறித்த அரசியல் வந்து முக்கியமான காரணம் நீர் வந்து வளமாக பார்க்கப்படாமல் ஒரு விற்பனை பண்டமாக பார்க்கப்பட்டதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து நீர் நிலைகளை வந்து நம்ம பாதுகாக்க தவறிட்டோம். அது தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து தான் வந்து நம்ம வந்து கட்டடங்கள் கட்டோம். இன்றைக்கி முகப்பேரில் ஏரி ஸ்கீமாக இருக்கட்டும், வள்ளுவர் கோட்டமாக இருக்கட்டும், எல்லாமே நீர்நிலைகள்.
ஸோ ஒவ்வொரு நீர்நிலையும் பல லட்சக்கணக்கான டிஎம்சி குள்ள ஒன்று நீர்நிலைகள். நம்ம வந்து அதெல்லாம் அழிச்சிட்டு கர்நாடகாவில் போய் சண்டை போடுறோம், 2 டிஎம்சி தண்ணி கொடுங்க, 3 டிஎம்சி. நம்ம சண்டை போடணும், நம்ம வாங்கணும், நம்ம உரிமை, அது வேற, அது செகண்டு. ஆனால் நம்ம எப்படி நமக்கு நம்மளுடைய நீர்நிலை குறித்து நம்முடைய பார்வை எப்படின்னு பார்த்தா ரொம்ப மோசமான ஒரு பார்வை தான் இருக்குது. ஆக நீங்கள் வந்து தண்ணீருக்கான போர் தான் அதிகமாக இருக்கும், சண்டை தான் அதிகமாக. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சென்னைக்கு ஒரு 3-4 வருஷம் முன்னாடி சென்னைக்கு வந்து திருவள்ளூர்லேருந்து கிணறுகள்லேருந்து தண்ணி கொண்டு வந்தாங்க, தண்ணி பத்தான் போய். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்கேர்சிட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவள்ளூர் இருக்க விவசாயிகள்லாம் அந்த அதிகாரிகளை பிடிச்சி அடைச்சி வச்சிட்டாங்க. நீ எப்படி எங்கள் இடத்துல தண்ணியை கொண்டு போய் நீ வந்து சென்னை கொடுப்பேன், அது நியாயமான விஷயம் தான். நீங்கள் என்னைக்கு கூட்டு குடிநீர் திட்டம் எல்லாமே ஒரு தவறான ஒரு திட்டம் தான். நீங்கள் வீராணத்துலேருந்து எப்படி தண்ணி கொண்டு வர முடியும்? வீராண பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு சரி வீராண தண்ணி கொண்டு வருவீங்க, வீராண தீர்ந்து போச்சு, கொஞ்ச நாள் தீர்ந்து போயிடும், அப்புறம் எங்கே போவீங்க? என்ன பண்ணணும்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே வாட்டர் சோர்ஸஸை வந்து நீங்கள் ஆகுமெண்ட் பண்ணுறதா ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியும். நீங்கள் குட்டைகள் அமைக்கலாம், மழைநீர் சேமிப்பு அது அதிகப்படுத்தலாம் முடியும், அதுதான் தீர்வாக்க முடியும். கூட்டு குடிநீர் திட்டமோ நதிகள்லேருந்து கொண்டு இதை வந்து சரியான தீர்வாக இருக்க முடியாது. அப்போ நீங்கள் என்னைக்கு நீங்கள் நீருக்குள்ளே அரசியல் பூந்துருச்சோ அப்போவே இரு மாநிலங்களுக்குள்ள பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். ஏன்னா இது எமோஷனல் இஷ்யூ ஆயிடுது. நீங்கள் வந்து இது ஒரு அறிவுபூர்வமாக அணுகிறத விட ஒரு உணர்ச்சி பூர்வமாக தான் எல்லாருமே வந்து அணுகிறாங்க. இது எந்த அரசுகளும் தலையிடாமல் 2 மாநில விவசாயிகளும் சேர்ந்து பேசினாலே பாதி பிரச்சனையை தீர்த்திட முடியும். ஆனால் அது அரசுகள் வந்து ஒரு எமோஷனல் இஷ்யூவாக வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காகவும், கர்நாடகாவில் அவங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸாகவும், கேரளாவில் அவங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸாகவும் அரசியல் கட்சிகள் இதை பயன்படுத்த ஒரு முக்கியமான ஒரு தவறான விஷயம். இதை வந்து உண்மையிலே மக்கள் 2 பேரும் சேர்ந்து பேசினாங்கன்னா இந்த பிரச்சனைகளே வராது. ஏன்னா தண்ணீர் வந்து எல்லாத்துக்கும் சொந்தமானது. காவேரியில் தண்ணி கீழே வந்தால் தான் அவங்களும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற உணர்வு அவங்க எட்டிருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க வந்து தடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த டவுன் ஸ்ட்ரீம் ரிவரோட ஈகோ சிஸ்டத்தை பற்றி அவங்களுக்கு புரியும். அதை பற்றி நம்ம பேசவே இல்லையே. காவேரி வந்து வெறுமனே வந்து தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா தண்ணி தர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம வச்சோம். அதில் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சிக்கல் இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலியல் பார்வை இருக்குன்னு நம்ம யாருக்குமே வந்து சொல்லித்தரப்படல. டவுன் ஸ்ட்ரீம் ரிவர் வந்தால் தான் அப் ஸ்ட்ரீமில் ரிவர் நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு அடிப்படையான ஒரு சயின்ஸ், அது அறிவியல் சார்ந்த விஷயம். அது நீங்கள் தண்ணியை ஃப்ளோ பண்ண விட்டால் தான் உங்கள் நதியும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இல்லாட்டி உங்கள் நதி கெட்டு போயிடும். இன்றைக்கி நல்லாயிருக்கும், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அந்த நதியும் தண்ணி இருக்காது. அந்த சூழலியல் பார்வையை கொண்டு போய் நீங்கள் நம்ம போய் அந்த சண்டை போடுற மாநில மக்கள்கிட்ட சொல்லியிருந்தோம்னா அவங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். ஓஹோ இப்படி போகணுமாட்டிருக்குன்னு சொல்லி அதை நம்ம பேசவே இல்லை. இது வெறுமனே ஒரு எமோஷனல் இஷ்யூவாக மட்டுமே ஆக்கி, அதாவது அது நம்ம உரிமை, அதில் செகண்ட் தடவை கிடையாது. நமக்கு வந்து காவேரி நமக்கான, அது ரெப்பாரியன் ஸ்டேட், நம்ம அது நமக்கான உரிமை, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நமக்கு தான், ஃபஸ்ட்டு உரிமை நமக்கு தான், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம எப்படி அணுகிறோம் அதை பொறுத்தா வந்து நம்ம வந்து அது தீர்வுகள் கிடைக்கும். குட்டி பிரேக் போயிட்டு உடனே வந்து கேட்கலாம். புத்தியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக் புதியுகம் FM ஸ்டேஷனில் இனியவை நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ் அப்படிங்கிற டே பற்றி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இந்த நதி நீர் இணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இதுவரைக்கும் இந்த இந்தியா நாட்டின் மீது ஏவப்பட்ட வன்முறையிலேயே மிகப்பெரிய வன்முறை நதிநீர் இணைப்பு ஒரு திட்டம் தான். அது வந்து மிகப்பெரிய வன்முறை. அது அதாவது எந்த நதியும் இன்ஜினியரிங் காலேஜில் படித்த பசங்க உருவாக்கினது கிடையாது. எந்த நதியும் இயற்கையில் உருவானது. நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் படித்த பசங்க வந்து நதியை கட்டிலாம் உருவாக்கலை யாரும். நதிகள் போய் கடலில் போய் கலப்பது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நதியோட உரிமை. அது சரியா? இது வந்து ஒரு தவறான ஒரு புரிதலோட பார்க்குற திட்டம் அது. அதாவது அரசியல் பார்வையில், சமூக பார்வையில், பொருளியல் பார்வையில், சூழலியல் பார்வையில், எந்த பார்வையிலும் திட்டம் வந்து ஒரு கொடூரமான ஒரு திட்டம் தான் வந்து நம்ம சொல்லணும். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 இமயமலை நதிகளையும் 16 தீபகற்ப நதிகளையும் 14 ஹிமாலயன் ரிவர்ஸையும் 16 பெனின்சுலா ரிவர்ஸையும் இணைக்க போகிறாங்க. இதில் நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அரசியல் பார்வையில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு உரிமை உள்ள நீர் கர்நாடகா தர வேண்டிய நீர் காவிரி, அதுக்கே நம்ம சண்டை போடுறோம் 40 வருஷமாக, இன்னும் நம்மளால் வாங்க முடியல. இங்கேருந்து கங்கை நீரை வந்து உத்தராஞ்சல், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஒரிசா, ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு கொண்டு வந்துருவாங்களாம். இது எப்படி நம்ப முடியுமான்னு தெரில. எப்படி முழுவாங்க மக்கள் விட மாட்டாங்க. இன்றைக்கி நான் திருவள்ளூர் எக்ஸாம்பிள் ஏன் சொல்கிறேன்னா, என்னோட நீரை எப்படி நீ அங்கே கொண்டு போகலான்னு சொல்கிற விஷயம் தான். அதனால காவேரி கரையில் இருக்கவங்களாம் சண்டை போடுவாங்க உங்ககிட்ட வந்து. எப்படி நீ வந்து கங்கை கரையில் இருக்கவங்களாம் சண்டை போடுவாங்க உங்ககிட்ட, எப்படி எங்கள் நீரை நீங்கள் வந்து தமிழ்நாட்டை கொண்டு போகலான்னு சொல்லி. அது கரெக்டும் கூட. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கலாக பார்த்தாலும் இது தப்பான ஒரு விஷயந்தான். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஒரு எக்கனாமிக்ஸ் ஆங்கிளில் கிட்டத்தட்ட திட்டத்திற்கு 20 லட்சம் கோடி செலவாகும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு 15 வருஷத்தில் அந்த திட்டத்துக்கு 20 லட்சம் கோடி ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா? அவ்வளோ பணத்தை போட்டு நீங்கள் வந்து அதில் ஒரு 10% நீங்கள் செலவச்சிங்கன்னா உள்ள இந்தியா முழுவதும் குட்டைகள், பண்ணை குட்டைகள், மழைநீர் சேமிப்பதனால உங்களுக்கு தேவையான பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும். 10% செலவச்சா போதும், அது போதும். ஆனால் வந்து அரசுகளை செய்யாது. மூணாவது முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு 2-3 லிங்க் எடுத்து பார்த்தாங்க. கென் பெட்வா அப்படின்னு ஒரு 2 நதியை இணைக்க போகிறாங்க. கென் பெட்வா, அந்த 2 நதிகளும் விந்திய மலையில் உற்பத்தியாகி பண்டல்கன் பகுதியில் பாஞ்சு யமுனையோட போய் சேருது. இந்த 2 நதிகள் ஒரே மலையில் வந்து உற்பத்தியாகி போய் சேருது. அப்போ நம்ம என்ன கேட்கணும், மழை பெஞ்சால் அந்த 2 இடத்துலையும் மழை பெய்யும், தண்ணி ஜாஸ்தியாக போனால் அந்த 2 இடத்துலையும் தண்ணி ஜாஸ்தியாக போகும். இந்த 2 என்னாச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க?
ரொம்ப ஒரு ஒரு யோசனையே இல்லாத கென் பெட்வா ரெண்டும் ஒரே மலையில் உற்பத்தியாகக்கூடிய நதிகள் சரியா. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நதியிலேருந்து இன்னொரு நதி இணைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அதாவது கென்னையும் பெட்வாயும் இணைச்சு அதுலேருந்து ஒரு லிங்க் எடுத்து யமுனை கொண்டு போகும்னு சொல்கிறாங்க. ரெண்டு நதிலையும் வெள்ளம் வந்து தான் ரெண்டு நதிலையும் வெள்ளம் வரும். அப்போ நீங்கள் எங்கேருந்து எங்கே கொண்டு போவீங்க? கன்ஃபியூசிங்காக. ஆமாம். அதே மாதிரி யமுனா ஸ்ரத்தா இந்த ரெண்டும் இமயமதியில் உற்பத்தியாகி ரெண்டும் ஒரே பேரலாக பாஞ்சு ஒன்றா சேருது. வெள்ளம் வந்துச்சுன்னா ரெண்டு நதிலையும் வெள்ளம் வரும். காஞ்சி போச்சுன்னா ரெண்டு நதியும் காஞ்சி போகும். ஏன்னா உங்களோட ஐடியா என்ன, அதாவது ஒரு எங்கே தண்ணி இருக்கோ அங்கே தண்ணியில் இடத்த கொண்டு போகணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா எப்போ தண்ணி இருந்தாலும் இந்த ரெண்டு நதிலையும் தண்ணி இருக்கும். யமுனாலையும் தண்ணி இருக்கும், ஸ்ரத்தாலையும் தண்ணி. மழை ரெண்டும் ஒரே இமயமலையில் உற்பத்தியாகக்கூடிய நதிகள் தான். கென் பெட்வா ரெண்டுமே வந்து விந்திய மலை உற்பத்தியாகக்கூடிய எல்லாம். ஸோ அதுவே ஒரு தவறான ஒரு பார்வை. மூணாவது விஷயம் வந்து இன்னைக்கு நம்மளுடைய மழையில் வந்து 65% வந்து தென்மேற்கு பருவமழை சவுத் வெஸ்ட் மான்சூனும் 35% வடகிழக்கு பருவமழையும் கொண்டுறாங்க. அதான் இன்றைக்கி இருக்கிற டேட்டா. ஒரு முன்ன பின்னா 3-4% வெரி ஆகலாம். ஆனால் கிளைமேட் சேஞ்சினால பருவநிலை மாற்றத்தினால 2020க்கு அப்புறம் இது அப்படியே மாறும்னு சொல்கிறாங்க. அதிகமாக மழை வடகிழக்கு பருவமழையிலையும் கம்மியான மழை தென்மேற்கு பருவமழையும் பெய்யும்னு சொல்லி. அப்போ நீங்கள் அங்கே இருக்க தண்ணி தான் கொண்டு வர போகிறீங்க. எங்கே சவுத் வெஸ்ட் மான்சூனில் பெய்யக்கூடிய நீர் தான் இது கங்கை யமுனை பிரம்மபுத்திரா அப்போ தான் மழை பெய்யும். அங்கேயே நீரை கொண்டு வர போகிறேன்னு சொல்லுவீங்க. நான் 20 வருஷம் 2020 அப்புறம் வந்து நிலமை தலைகீழாக மாறிடும். இது ஜாஸ்தியாக அது கம்மியாக. அப்போ இங்கே தண்ணியாக கொண்டு போவீங்கண்ணே, எப்படி முடியாது? முடியாது. ஸோ சாத்தியமில்லாத விஷயம். 4வது முக்கியமான விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அதாவது நதிநீர் போய் வேஸ்ட்டாக கடலில் கலக்குறதுன்னு சொல்லாடலே தப்பான சொல்லாடல். அதுவும் தவறான ஒரு பார்வை, இது தவறான ஒரு புரிதல். இது நதிநீர் போய் அதிகமாக நீர்லாம் போய் கடலில் போய் கலக்கிறலாம் வந்து சொல்லக்கூடாது. அப்படி அதுக்கு ஒரு தேவை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேஸ்ட்டாக தண்ணி குடிக்கலாம் கேட்குறாங்க அது மாதிரி தான் எக்ஸாக்டாக. ஏன்னா அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடலில் போய் கலந்தால் தான் சின்ன மீன்கள் வாழ முடியும், நமக்கு உணவு கிடைக்கும் நான் சொல்லியிருக்கேன். முக்கியமான பார்வை என்னென்னா நமக்கு கிடைக்கிற ஆக்சிஜனில் நம்ம என்ன நினச்சிருக்கோம், மரங்கள் தான் தருதுன்னு நினச்சிருக்கோம். கிடையாது. 20% தான் வந்து காடுகள் தருது. ஒரு 70-75% வந்து கடலில் இருக்க கடல் புல் தான் தருது நம்ம ஆக்சிஜனை. கடலில் இருக்க சீ கிராஸ் தான் நமக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் தருது. அந்த சீ கிராஸ் எப்போ நல்லா இருக்கும்னா எப்போல்லாம் மழை பெஞ்சு அந்த நீர் போய் கடலில் போய் கலக்குதோ அப்போ தான் சீ கிராஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் சீ கிராஸ் எல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். மிச்சம் இருக்க 20% வந்து உங்களுக்கு வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்லேருந்தும் ஒரு 5% வந்து நீங்கள் வச்சிருக்க மரங்கள்லேருந்து உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 75% உங்களுக்கு சீ கிராஸ் தான் ஆக்சிஜன் தருது. தெரியாது, சீ கிராஸ் தான் ஆக்சிஜன் தருது. ஸோ சீ கிராஸ் எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னா நன்னீர் போய் ஆற்று நீர் போய் கடலை போய் கலந்தால் தான் அது நல்லாயிருக்கும். முக்கியமான விஷயம். அதுக்கடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இந்த பூமி வந்து நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்போம். இந்த பூமியோட கிராவிட்டியோட புவியீர்ப்பு சக்தியோட சூரியனோட புவியீர்ப்பு சக்தி ஜாஸ்தி படிச்சிருக்கோம் நம்ம. ஆனால் ஏன் சூரியன் வந்து பூமியை இழுக்க மாட்டேங்குது? இந்த மேக்னெட்டிக் ஒரு ஸ்பீடில் போகிறனால. ஓகே, நீங்கள் சைக்கிள் கற்றுக்குறோம். ஸோ சைக்கிள் கற்றுக்கும் போது நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா கீழே விழுந்துவீங்கல்ல. ஆனால் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கீழே விழ மாட்டீங்கல்ல, பேலன்ஸில் போயிட்டே இருப்பீங்கல்ல. அதே தாங்க பூமி வந்து ஒரு மணி நேரத்துக்கு 1,07,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் சூரியனை சுற்றி வருது. ஒரு மணி நேரத்துக்கு இந்த ஸ்பீடில் சுற்றி வந்தால் தான் சூரியன் வந்து பூமி இழுக்காமல் இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்பீடில் இந்த பூமியை சுற்ற வைக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் நம்ம சமுத்திரங்களில் கடலில் இருக்க நீரோட்டங்கள் தான் முக்கியமான காரணம். இந்த ஸ்பீடை சுற்ற வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இந்த நீரோட்டங்கள் ஒரே சீராக எப்போ இருக்கும்னா நன்னீர் போய் கடலை போய் கலந்தால் தான் இந்த கடலில் இருக்க நீரோட்டங்கள் சீராக இருக்கும். வாட்டர் கரண்ட். ஓகே. ஸோ அந்த வாட்டர் கரண்ட்டில் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நம்ம பூமி சுற்றுறதுல மாற்றங்கள் வரும். அப்போ என்ன நமக்கு சொல்ல முடியாது. ஸோ இந்த வாட்டர் கரண்ட் சரியாக சுற்றணும்னா நதிநீர் போய் கடலை போய் கலக்கணும். இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கீம் யாருக்காக போட போகிறீங்க? அது ஒரு நல்ல உதாரணம் சமீபத்தில் இருக்குது. ஏரல் கடல் அப்படின்னு சொல்லி ஏரல் சீமாங்க. அது கடல்னு சொன்னாலும் அது உலகத்தின் 4வது மிகப்பெரிய நன்னீர் ஏரி. அது உலகத்தின் அது கடல் தான் சொல்லுவோம். அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். எங்கே இருக்குது? சென்ட்ரல் ஏஷியாவில், அதாவது பழைய யுஎஸ்எஸ்ஆரில் வந்து சென்ட்ரல் ஏஷியாவில். அது வந்து உலகத்தின் 4வது மிகப்பெரிய நன்னீர் கடல். அது வந்து அமுதரியா சிறுதரியா அப்படின்னு 2 நதிகள் போய் அங்கே தான் வந்து முடிஞ்சுது. 2 நதிகள் போய் அந்த லேக்கில் போய் கலக்கும். அதனால் கடல்னு சொன்னாங்க. ஆனால் நன்னீர், நல்லா தண்ணி, சால்ட் வாட்டரில். இப்போ 60s 70s சோவியத் ரஷ்யாவில் கண்டபடி நதிகளை திசை திருப்பி காட்டன் கல்டிவேஷன் ஜாஸ்தி பண்ணுறோன்னு சொல்லி கண்டபடி திசை திருப்பி இன்னைக்கு உலகத்தின் புதிய பாலைவனமாக, நியூ டெசர்ட்டாக அந்த ஏரல் கடல் மாறி இருக்கு. அந்த ஏரல் கடல் வந்து இன்றைக்கி இருந்த சைஸில் இன்றைக்கி வந்து 1/20 கூட இல்லை. எவ்வளோ காலகட்டத்தில் இது ஆயிருக்கு? ஒரு 30-40 வருஷத்தில் 60ஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அழிவை வந்து அந்த பகுதியில் கொடுத்துட்டு. ஏன்னா அந்த உப்பு ஃபுல்லாக தேங்கி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போய் பறந்து எல்லாம் கேன்சர்னு பல நோய்களை பாதிக்கப்பட்டு மக்கள் அவதிப்படுறாங்க.
அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு செயல்னு இப்போ தான் வந்து அவங்க புரிஞ்சுக்காங்க. அந்த நதிகளை அமுதரியா சிறுதரியா அப்படின்னு 2 நதிகளை திசை திருப்பதனால மட்டுமே உலகத்தின் 4வது மிகப்பெரிய நன்னீர் ஏரி அவுட்டு, காலி ஒன்றுமே அதை செய்ய முடியாது. அதை கம்ப்ளீட்டாக வந்து அழிச்சிட்டாங்க. ஒரு தவறான ஒரு பார்வையோடு செஞ்ச விஷயம்தான் அந்த விஷயம். நமக்கும் இன்னும் 30-40 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இந்தியாவுக்கு வரணும்னா இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம். வர வேண்டாம் நினச்சோம்னா திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது. ஓகே, இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்ஷன் தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து தெரியுது. ஏன்னா வந்து டேமேஜ் அப்படிங்கிறது நம்ம வந்து எவ்வளோ பண்ணிட்டோம், எவ்வளோ டெக்னாலஜியில் ஹியூமன் ரேஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருந்தாலும் இயற்கையை நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம்னா திருப்பியும் அதோட ரிட்டாலியேஷன் அப்படிங்கிறது அதே பண்ணிக்கிட்டா உண்டு, நம்ம என்ன தான் பண்ணாலும் முடியாது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் போது தான் அந்த இடம் நல்லா இருக்க மாதிரி தெரியும். அதாவது இந்தியான்ற கண்ட்ரி பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க, இத்தனை கல்ச்சர்ஸ், இதோட லாங்குவேஜ், எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க யூனிட்டியாக அப்படிங்கிறப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அப்படிலாம் இருப்பாங்க. ஒரு ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைனா அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டைலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஹாரபிளான ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னா இப்போவே நம்ம வந்து ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்து ஆகணும் அப்படின்னு தெரியுது இல்லையா? ஆமாம், ஆக்சுவலாக நீங்கள் நதிகளை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சு நம்மளை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நதிகள் நாளைக்கு இல்லை அந்த மாதிரி நிலைமை வரும்போது மதமாகட்டும் ஜாதி ஆகட்டும் இல்லை வந்து அந்த பண வேறுபாடு எதுவுமே தெரியாது, அதான் தண்ணியே இல்லையே முன்னாடி என்ன இதெல்லாம். ஆமாம், ஸோ அதனால் எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஸ்டார்டிங்கில் இப்போ ஸ்டார்டிங் கூட சொல்ல முடியும், நம்ம பாதி தூரம் வந்துட்டோம். ஸோ இன்னும் அதிகமாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இப்போவே ஸ்டெப் எடுத்து ஆகணும், ஆக்ஷன் இப்போவே வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நாள். எக்ஸாக்ட்லி சார், நீங்கள் சொன்ன ஆன்சர்ஸ்லாம் இன்ஃபர்மேட்டிவாக மட்டும் இல்லை, கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியும் இருந்துச்சு, கொஞ்சம் இயல்பாகவும் இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் வந்து நம்ம பாலிஷ்லாம் போட்டு சொல்லாமல் இதுதான் ராவான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னீங்க, எங்களுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ சார். ரிவர்ஸ் பற்றி ஒரு சூப்பரான வெப்சைட் வந்திருக்கேன், internationalrivers.org. ரொம்ப சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, internationalrivers.org, internationalrivers.org. ஏன் இன்டர்நேஷனல் ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் வந்து நம்மளோட தேவை நீட் அப்படின்னு இருந்துச்சு, இப்பயும் அது தேவை தான். பட் இப்போ வந்து டெஸ்பரேட் நீட் ப்ளஸ் மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு நீடாக மாறிடுச்சு. கரெக்டாக இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஓவர்சீ பண்ணியே ஆக வேண்டியதாக இருக்கு. ஸோ வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து வாட்டர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை, வாட்டர் அப்படிங்கிற நம்மளால திரும்ப பெற முடியாத செல்வத்தை எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்லேருந்து எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதாவது தண்ணி வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தையும் அதுலேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது வாட்டர் அண்ட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் 20 things that you can do to save water அப்படிங்கிற மாதிரி டே டு டே லைஃப்பில். இன்ஃபேக்ட் வந்து நம்ம டேப்பை மூடுறதை பற்றி எப்போவுமே பேசுவோம், பட் அதையும் தாண்டி வந்து நம்ம நிறைய விஷயத்தில் வாட்டர்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். என்வரான்மெண்ட் இஷ்யூஸ் வந்து வாட்டர் எங்கெல்லாம் தேங்க வைக்கலாம், எங்கே தேங்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கலாம். டேம் ரிமூவல், சில இடத்துல வந்து டேம் வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும், சில இடத்துல வந்து டேம் இருக்கிறதுனால தான் வந்து வறட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்கும். ஸோ இந்த இடத்துல டேம் வைக்கிறதுனால எப்படி வந்து வாட்டர் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகுது, மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சி தப்பாக எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோல் வியூவில் புரிய வைக்கிறாங்க. அண்ட் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட், ஆப்வியஸ்லி நம்ம வந்து தண்ணிக்கு ஆபத்து விளைவிச்சோன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து தண்ணிக்கிட்ட வந்து நம்மளுக்கு ஆபத்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வந்து புரிய வச்சிருக்காங்க. ஸோ வாட்டரை வந்து எல்லா சைடில் இருந்தும் வந்து அலசி ஆராய்ஞ்சு வாட்டர் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வெப்சைட் பார்த்தா உங்களுக்கு புரியும். அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் திங், ரிவர்ஸ்லாம் எந்த ரிவர்ஸ்லாம் இப்போ ரொம்ப லைவாக போயிட்டுருக்கு, எந்த ரிவர்ஸில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து அந்த கழிவு நீர்லாம் கலந்துருக்கும், சாயம்லாம் கலந்துருக்கும்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான பிரச்சனை. பட் ஒரு ரிவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. மாதிரி எந்தெந்த கண்ட்ரியில் எந்த ரிவர்ஸில் எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஓகே, அந்த கிளிம்ஸ்லேயே வந்து நீ இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் வருண். அப்போ ஒருவேளை நிஜமாக நாங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போய் டீப் டைவ் பண்ணி பார்த்தோம்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்ல. சர்ஃபேஸ் வரைக்கும் போயிடாதீங்க, சீக்கிரமாக மேலே வந்துருங்க. ஆமாம், ஸோ அதனால நீ வந்து ரிவர்ஸை பற்றி ஒரு சூப்பரான வெப்சைட் சொல்லியிருக்கீங்க, internationalrivers.org. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மைண்டில் ஏற்றியாச்சு. நம்ம கூன் பற்றி முதல்ல இருக்கான்னு போய் பார்க்கலாம். கண்டிப்பாக. ஆனால் இதே மாதிரி இப்போ ரிவர்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். ஆனால் கேட்குறவங்களுக்கு இது எதளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சாலுமே. எக்ஸாக்ட்லி, ஃபீட்பேக் கண்டிப்பாக தேவைப்படுது. இன்ஃபேக்ட் கூம் ரிவர் வெனிஸ் மாதிரி மாத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட அதையும் ஃபீட்பேக்கில் போட்டு அனுப்பலாம். அண்ட் உங்கள் வீட்டுக்கிட்ட ரிவர் இருந்துச்சா, இப்போ இருக்கா, அண்ட் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ரிவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதையும் ஃபீட்பேக்ஸில் எழுதி அனுப்புங்க. feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம ஷோவில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், இன்னும் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்ஸ் அனுப்புங்க. ஆமாம், அல்லது நீங்கள் கீழே தெரியல டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்கலாம். அதுவும் இல்லைன்னா கடிதம் எழுதி கூட அப்படியே அழகாக எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நதி எங்கே செல்கிறது, கடலை தேடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் வந்து இவங்களுக்காக இன்ஃபர்மேஷன் கடலை தேடி போகலாம். திருப்பி நாளைக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குறதுக்கு புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவே இன்று வருண் and ஆனந்த்.